செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள்
இருதயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களால் உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் இருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவர். நீ நல்ல தேவன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்ல தேவன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயமில்லையே, பயமில்லையே. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயமில்லை. அவரே நமக்கு ஆதரவராயிருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறவர், நம்மை தேற்றுகிற தெய்வமாயிருக்கிறவர்.
நம்ம அரவணைத்து பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறபடியா எல்லாவற்றுக்கும் பெரியவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு புகலிடம், அவரே நமக்கு மகரிடம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்கும் எங்கள் ராஜாதி ராஜா அவரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறபடியா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை கனப்படுத்துகிறோம். எஸ் லார்ட். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் நல்ல மேய்ப்பு நீர் என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பு நீர் என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியில் செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியில் செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவன்
எதிரிகளின் பெலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழி செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழி செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். எல்லாரும் சொல்லுவோம். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர. எல்லாரும் கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். எதை குறித்தும் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் அஞ்சிட மாட்டேன் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். நம்மோடு இருக்கிற மிகவும் பெரியவர். அவர் நல்ல தேவன், அவர் போற்றுதலுக்குரிய தேவன், அவர் புகழுக்குரிய தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஓ, அவர் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன், இதுவரை நடத்தின தேவன். அவருடைய மகிமின் பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதினால், அவர் தயவுள்ள கரம் நம்மோடு இருப்பதினால், ஓ உம்முடைய மகிமின் கரம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றெடுத்த ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே, உம்முடைய செவி மந்தமாகவில்லை. நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம், நாங்கள் உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம்
எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இதுவரை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலும் நடத்த போகிறீர். திருச்சபை நடத்த போகிறீர். உம்மை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்த போகிற ஆண்டவரே. ஓ, உம்மை நம்பிக்கையோடு ஆண்டவரே, உம்மோடு இசை வேண்டும் என்று, உம்மோடு இணைந்து போக வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துகிற ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமையுள்ளவர், நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பளத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பளத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா,
உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே ராஜாதி ராஜாவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ராஜா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்ன அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்ன அழைத்தவர் முன் செல்கிறார். அவன் நாமம் எல்ரோயி நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரா சொந்த பிள்ளையை தந்தவரா
கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றுமே நினைத்திடாதே, ஒன்றுமே நினைத்திடாதே. புது வழிதனை திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் எந்நாளும் நடத்திடுவார், நம்மை எந்நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரா, சொந்த பிள்ளையை தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், எந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் எந்நாளும் நடத்திடுவார். அவர் எந்நாளும் எல்லாரும் சொல்லும், அவர் எந்நாளும் நடத்திடுவார், எந்நாளும் நடத்தி. எந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், எந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், எந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் அவர் எந்நாளும் நடத்திடுவார், அவர் எந்நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும்
வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அவமானம் அடைவதில்லை. Yes, Jesus. உனக்குள் இருக்கிற பெரியவர், உனக்குள் இருக்கிற வெற்றி சிறந்தவர், உனக்குள் இருக்கிற உலகத்தில் இருப்பதை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஹalleluya. கைவிடப்படுவதில்லை. நான் ஒடுங்கி போவதில்லை. நான் ஒடுங்கி எங்கே நிற்கிறேனோ கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை தான் செய்கிறவர். நாம் ஒருபோது ஒரு நாளும் கைவிடப்படுகிறதும் அல்ல, அவமானப்பட்டு போவதும் அல்ல. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறபடியால் அப்பா உமக்கே கனம், உமக்கே மகிமை, ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்தில் அழைக்கிறோம். இந்த நாளில் கூட ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான கருவிகளை ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் இயக்கும். அடியனை மறித்து நீங்கள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உறுதியான விசுவாசம் உன்னை உயர்த்தும். இந்த 24ஆம் ஆண்டிலே நாம் பிடிக்க வேண்டிய காரியம் விசுவாசம். விசுவாசத்தை நாம் உறுதியாய் நாம் பிடிப்போமானால் அப்போது தேவன் நம்மை ஈஸியாக தேவனை உயர்த்துவார். 2 நபர்களை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம், எலியா மற்றும் எலிசா. அங்குமிங்குமாக சில வசனங்களை நாம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்படியா சொல்கிறது, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடத்தில் போய் அவன் மேல் தன் சால்வை போட்டான். எலியா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு மனுஷரை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலிசா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு மனுஷனை இதுவரைக்கும் நாம் பார்க்கவில்லை. இப்போதான் முதல் முறையாக எலியா எலிசாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எலிசா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவருடைய உழவு தொழில், ஃபார்மர், அவருடைய தகப்பனாருடைய உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஞானியோ இல்லை பெரிய அறிவாளியோ இல்லை தீர்க்கதரிசியோ அல்ல. ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர், விவசாயியின் மகன். வசனம் சொல்லுகிறது, எலிசாவை கண்டான். எலிசா என்ன செய்து கொண்டிருந்தான் தான் மிக முக்கியமான கார். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான், உழுது கொண்டிருந்தான். அவன் எப்போதும் செய்கிற வேலை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் இருக்கிறது போது அந்த நாள் அவனுக்கு இருந்தது. ஆனால் இந்த நாள் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற நாள் என்று அவனுக்கு தெரியாது. விசுவாசிகளாக இருக்கிற நம்ம கூட எப்போதும் இந்த நாள் நமக்கு எப்போதும் இருக்கிற ஒரு நாளாக தான் நாம் என்னவும் ஆனவிட அந்த நாளை கூட ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார் என்பதற்கு அடையாளமாக எலிசாவுடைய காரியம் நமக்கு வெளிப்படுத்த நாம் வாசிக்கிறோம். இப்போது உழுது கொண்டிருக்கிறான். உழுது கொண்டிருப்பது என்ன? கலப்பையை அழுத்தி தள்ளி கொண்டு போகுது. ஆங்கிலத்தில் புஷ்ஷிங் த ப்ளவ். வலது கையினாலும் இடது கையினாலும் முன்னே 2 மாடு இருக்கும். அந்த கலப்பை அழுத்தி உழுது கொண்டு போக வேண்டும். இது கடமைக்காக அல்ல, செய்ய வேண்டிய காரியங்களை நாம் யாரும் பார்க்காமல் போனாலும் கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கவனமாக நாம் செய்ய வேண்டும். இந்த கலப்பை அழுத்தி தள்ளி கொண்டு முன்னே போகிறான், புஷ்ஷிங் த ப்ளவ். 2வது என்ன பார்க்குறோம்? உழுது கொண்டு இருந்தால் என்ன?
கடினமான நிலத்தை உடைப்பது. ஒரு 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 நிலத்தை, கடினமாக இருக்கிற அந்த நிலம், பிரேக்கிங் த கிரவுண்ட், அந்த கடினமான நிலத்தை நாம் உடைத்தால் தான், உழுது கொண்டிருக்கும் போது அந்த நிலங்கள் உடைக்கப்படுகிறது. காய்ந்து போயிருக்க அந்த நிலங்கள் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படும் போது அப்போது மூன்றாவது விதைகளை அதில் விதைக்கிறான். சோயிங் த சீட். அவன் செய்ய வேண்டிய பணியை அவன் செய்கிறான். கலப்பை அழுத்தி தள்ளி கொண்டு போகிறான், கடினமான நிலத்தை உடைக்கிறான், விதைகளை விதைக்கிறான். இப்படிதான் செய்கிறான். உழுவது என்றால் என்ன? ஒரு பணி செய்கிறான், அவனுடைய பணி அவன் செய்கிறான். அதே போல் ரட்சிக்கப்பட்ட நம் அனைவருக்கும் ஒவ்வொரு பணியை கருத்து கொடுத்துருக்கிறான். வேலை, நீங்கள் ஸ்கூலில் போயிருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகலாம், இல்லை வேலைக்கு போகலாம், வியாபாரம் செய்யலாம், இல்லை குடும்ப தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம். நம்முடைய பணியை நாம் கவனமாக செய்ய வேண்டும். யாரும் பார்க்குறாங்களே பார்க்கல, அது முக்கியம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் உண்மையாக நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் உண்மையாக நாம் செய்யும் போது அப்போது நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கிருபையாக நமக்கு தருவான். இந்த எலிசா யாரும் அவனை கவனிக்காமல் போனாலும் கூட, அவனை கேட்காமல் போனாலும் கூட, அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவன் கவனமாய் செய்தான். வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். அங்கு சாலமோன் எழுதுகிறார், 4ஆம் வசனம், 20:4. என்ன சொல்றார்? சோம்பேறி குளிராயிருக்கிறது உழமாட்டான். உழவு தொழில் நாம் குறிக்கும் போது அதிகாலையில் செய்ய வேண்டிய ஒரு பணி, சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக எழுந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. சூரியன் உதித்த பிறகு செய்ய வேண்டிய பணி அல்ல, செய்யலாம். ஆனால் கூட அதிகமான நம்முடைய ஸ்ட்ரென்த், பலன் நம்ம விட்டு போகும். சாலமோன் சொல்றார், இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த உழவனை போல நாம் இருக்க வேண்டும். சோம்பேறி குளிருக்கு என்று விடமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. என்ன சொல்ல வர்றார் என்று பார்க்கும்போது, நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சோம்பேறியா நாம் இருக்கக்கூடாது. வேறு சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவதிலே பல காரணங்கள். ஜெபத்துக்கு வா என்று அழைக்கும் போது ஒரு காரணம் சொல்வது, சாக்கு போக்கு சொல்வது. நேரத்தோடு ஆராதனைக்கு வா என்று சொல்லும்போது ஒரு காரணம் சொல்வது. இப்படி நாம் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் சோம்பேறியாய் நாம் இருக்கக்கூடாது. அதிகாலையில் எப்படி ஒரு உழவன் தன்னுடைய பணியை செய்கிறானோ அதே போல் நாம் நம்முடைய பணியை செய்வோமானால், ஆண்டவரை நாம் தேடுவோமானால், அப்போ தான் அங்கு நாம் நன்மையை, நாம் விளைச்சலை காணலாம் என்று வேதம் கூறுகிறது. தினமும் ஜெபம் பண்ணணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும், பின்னோக்கி நாம் பார்க்கக்கூடாது. சுற்றி இருக்கிற சூழலில் நாம் ஒரு நாள் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. உழவன் உழும்போது மழை வருகிறதா இல்லை மழை வருமா என்று அவன் யோசித்து சிந்தித்து செய்ய மாட்டான். அவன் செய்ய வேண்டிய பணியானது மழை வந்தாலும் விழாமல் போனாலும் கூட ஒவ்வொரு நாளும் உழவு. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நன்மை வந்தாலும் வராமல் போனாலும், நமக்கு வெற்றி கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணி நாம் செய்வோமானால், ஜெபிப்போமானால், வேதத்தை வாசிப்போமானால், வாரந்தோறும் ஆண்டவரை தேடுகிற மகனாய் மகளாய் நாம் செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்வோமானால், தேவன் செய்ய வேண்டிய நன்மைகளை நமக்கு கிருபையாய் செய்வார்னு வேதம் கூறுகிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீ செய்ய வேண்டியது நீ செய்தால் தேவன் செய்வது தடைப்படாது. ஆண்டவர் செய்வது தடைப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதியை நாம் பார்க்கும்போது அங்கு வசனம் அங்கு சொல்கிறது, அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருக்கும் போது அவன் மேல் தன் சால்வை போட்டான். எலியா தான் போட்டிருக்கிற சால்வை எடுத்துக்கொண்டு போய் எலிசா மேல் போட்டதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோமானால் அப்போதான் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியது செய்வார். எலிசா அங்கே கேட்கல, என் மேல் இந்த சால்வை வரும் என்று கேட்கல, அவன் அதை எதிர்பார்க்கல. ஆனால் கூட எலிசா தான் செய்ய வேண்டியதை கவனமாக உண்மையாக அவன் செய்தவனினால் எலியா என்ன செய்கிறான், தன் மேல் போட்டிருக்கிற அந்த சால்வையை அவன் மேலே போடுகிறான்.
ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் நடக்க வேண்டிய வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மீது தேவனுடைய அபிஷேகம் வர வேண்டுமானால், நன்மை வர வேண்டுமானால், வெற்றிகள் வர வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோமானால் தெய்வம் நம்மை தேடி வந்து கொடுக்கும். நாம் அதை தேடி போக வேண்டிய காரியம் அல்ல. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நாம் தேடுவோமானால் மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்கிற பிள்ளையாக நம்ம இருப்போமானால் தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்ய நல்லவராக இருக்கிறார். அதனால் எலிசா தான் எப்போதும் செய்கிற அந்த பணியை செய்கிறான். அதனால அவன் மேலே எலியா தன் சால்வை போட்டான் வேதம் கூறுகிறது. இந்த சால்வுடைய அடையாளம் என்ன? இந்த சால்வுடைய அடையாளம் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவிகளிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இந்த சால்வை நமக்கு மேலே வரும்போது, அபிஷேகம் நமக்கு நம்ம மேலே வரும்போது அப்போது நம்மை பலனடை செய்கிறது. வேலை பலவீனமாக இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியமெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிற இது நடக்கலை, இப்படி பலவிதமான பலவீனமான எண்ணங்களோடு கூட நாம் இருந்தால் கூட தேவனுடைய அபிஷேகமானது நம்ம மேலே வரும்போது, அந்த சால்வை நம்ம மேலே விழும்போது அப்போது என்ன செய்கிறாராம்? பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? நம்மை பலனடை செய்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் பலனடை வேண்டுமானால், இந்த உலகத்திலே நாம் ஆவிக்குரிய பலத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம் நம் மேல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இதே 2 கொரிந்தியர் 3 பவுல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பவுல் சொல்றார், இந்த அபிஷேகம் உண்மையில் இருக்குமானால் கர்த்தரின் ஆவி எங்கோ அங்கு அவர்களுக்கு விடுதலை. நான் விடுதலை பெற வேண்டுமானால், விடுதலையோடு கூட நான் வாழ வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம் நம்ம இருக்க வேண்டும். அந்த சால்வை நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சால்வை நமக்குள்ள இருக்க வேண்டுமானால், அபிஷேகம் நம்ம மேல வர வேண்டுமானால் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறோம். இப்படியாக ஒரே சிந்தனையோடு தான் நடக்கணும். ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே விசுவாசம், உறுதியான விசுவாசம் தான் நம்ம உயர்த்தும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக, வலது பக்கம் இடது பக்கமாய் நாம் தாவாதபடி, வலது பக்கம் இடது பக்கம் நாம் பார்க்காதபடி, ஆண்டவராக இருக்கிற இயேசுவை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட அவரை தேடுகிற மகனாய் மகளாய் நம்ம இருந்தால்தான் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் 18:21. அப்போது எலியா சகல ஜனங்களிடத்தில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட 2 நினைவுகளால் குந்தி நினைப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு கொண்டு சொல்லவில்லை. எலியா சொல்றான் ஜனங்களை பார்த்து, நீங்கள் 2 நினைவுகளோடு கூட நாம் வாழ வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ஒரே நினைவோடு தான் வாழணும். ஒரே சிந்தனை தான், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம். அதில் 2 நினைவுகளோடு நாம் வாழ்வோமானால், 2 எண்ணங்களோடு நாம் வாழ்வோமானால், 2 படைகளை நாம் பயணம் செய்வோமானால் அப்போது போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர முடியாது. ரட்சிக்கப்படும் விசுவாசிகள் 2 நினைவுகளோடு கூட வாழ கூடாது வேதம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் செய்கிறோம், நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், கல்ச்சருக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டிய ஒழிய சடங்கு ரிச்சுவலுக்குள்ளே நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கலாச்சாரம் என்னவோ, தமிழ் முறை என்னவோ அதன்படியாக தான் நாம் வாழ வேண்டிய ஒழிய ரட்சிக்கப்பட்ட நாம் மற்ற ஜனங்கள் செய்வது போல சடங்குக்குள்ளே நாம் இருக்கக்கூடாது. நல்லது பார்ப்பது, நாள் பார்ப்பது, நேரங்களை பார்ப்பது, புறஜாதி ஜனங்கள் செய்வது போல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்வது போல நாம் செய்வோமானால் நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதம் வராது. அப்படி செய்ய நீ ஜனங்களை தூண்டுவீரானால் நிச்சயம் அவர்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் வராது வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டுமானால் 2 நினைவுகளோடு கூட நாம் வாழாமல் ஒரே நினைவோடு, ஒரே சிந்தனையோடு கூட தேவனுக்கு மகனாக மகளாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. எசேக்கியேல் 34 அங்கே எசேக்கியேல் சொல்றார், 34 26 நாம் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். எப்படி அந்த எலிசா அவன் செய்ய வேண்டிய செயலை உழவு தொழில் செய்தான், அதே போல நாமும் கூட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆவிக்குரிய மகனாய் மகளாக இருக்க நாம் செய்ய வேண்டிய
அந்த ஆவிக்குரிய பணிகளை செய்கிற பிள்ளையாலும் இருப்போமானால், தேவன் சொன்னதை செய்தால் சொல்லியபடி தேவன் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாத மழை பெய்ய பண்ணும், ஆசீர்வாத மழை பெய்யும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இங்கு எலியாவை விட என்ன பார்க்குறோம், 2 மடங்கு எலிசாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2 மடங்கு அற்புதங்கள் செய்தான். இந்த சால்வை எலிசா மீது விழுந்தபடினால் என்ன செய்யறான், அவன் செய்ய முடியாத அற்புதங்கள் செய்கிறான். இந்த சால்வை எலியா மீது இருந்தபடினால் என்ன செய்யறான், அவன் அந்த ஆகாப் ராஜாவை கூட எதிர்த்து நிற்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 18:46 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டமாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். எலியா என்ன செய்கிறான், இந்த ஆகாப் ராஜாவை கூட எதிர்த்து நிற்கிறான். அப்போது ஆகாப் ராஜாவை கூட சவால் விடுகிறான். அதை கேட்டு ஆகாப்புடைய மனைவி எசேபேல் இவனை கொன்று போடுவென்று முடிவெடுக்கிறான். 24 மணி நேரத்தில் உன்னை கொன்று போடுவதாக. அப்போது எலிசா என்ன செய்கிறான், எலியா தன் அறையை கட்டி கொண்டு, ஆங்கிலத்தில் வாசிக்கிற டக் இஸ் கிளாக், நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு, அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, அதை நழுவ விடாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் போடுகிறது. ஆங்கில வாசிக்கிற பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக உன் சால்வையை கட்டி கொண்டு நீ நடக்க வேண்டிய வழியில் ஊத்தமத்தோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு நாம் நடந்தால்தான் அப்போது தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மை நமக்கு கொடுக்க நல்லவராயிரும் வேதத்தை வாசிக்கிறோம். அப்போது இந்த செய்தியானது 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 வசனம், எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தியும் அனைத்தையும் ஆகாப் எசேபேலுக்கு அறிவித்தான். இந்த எலியா நிமித்தமாக ஆகாப்பின் அநேக தீர்க்கதரிசி கொல்லப்படுறாங்க. இந்த செய்தியெல்லாம் ஆகாப்புடைய மனைவி எசேபேலுக்கு போகிறது. அப்போது என்ன செய்தாங்க, எசேபேல் கோவப்படுறாங்க. அப்போ சொன்னாங்க, நாளைக்கு இந்த நேரம் 24 மணி நேரம். அப்போது எசேபேல் எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனை செய்யப்பட போல நான் நாளைக்கு இந்த நேரம் உன் பிராணனை செய்யாதனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார் என்று சொல்ல சொன்னார். எசேபேல் என்ற ராணி என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த நேரம் 24 hours அதற்குள்ளே எலியா அவனுடைய உயிரானது உன்னை விட்டு போகும், அப்படி நான் செய்யாமல் போவேன் ஆனால் என்று அந்த எலியாவுக்கு அந்த எசேபேல் ஒரு சவால் விடுறாங்க. 1 நாள் போனது, 1 வாரம் போனது, 1 வருடம் போனது, பல ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் கூட எலியாவை கொல்ல அந்த எசேபேலால் முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருஷமெல்லாம் கடந்து வந்தோம், 1 மாதம் 1 வாரம் இப்படி 1 வருஷத்தை கடந்து வந்தோம். கடந்த ஆண்டில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனம் வந்தது. ஆனால் கூட எப்படி எசேபேல் எலியாவை கொல்ல முடியாமல் போனாலும் அதே போல் சத்ருவுடைய அநேக திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட நம்மை தொடர்ந்து வந்தோம். ஆனால் கூட நம்முடைய ஜீவனை எடுக்க சத்ருனால் முடியவில்லை. கடந்த ஆண்டை முடிந்து இப்போது நாம் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். போன ஆண்டு முழுதுமாக நாம் பிசாசு நமக்கு பலவிதமான பிரச்சனை கொண்டு வந்தான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போய்கள், இதோ அக்னியும் ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுவல் காட்டிலே பரலோகத்து ஏறி போனான். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் சால்வை நமக்குள் இருக்குமானால், மேல் இருக்குமானால், அப்போது என்னதான் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பிசாசு எழுதினால் கூட என்ன செய்வாங்க, அப்போது என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை காப்பாற்றுவார். வேதம் கூறுகிறது. எப்படி எலியாவை தேவன் காப்பாற்றினாரோ, எடுத்துக்கொண்டாரோ, அதே போல செய்வார். நமக்கு விரோதமாய் வருகிற அத்தனை காரியங்களை கர்த்தர் எதிர்த்து நின்று நம்மை காப்பாற்றுவார். நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன, நாம் இங்கு இருக்க வேண்டிய நபர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சாபத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே, ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கூட நம்மை கர்த்தர் ஜீவனோடு கூட இந்த ஆண்டு வைத்தார், நம்மை உயிரோடு வைத்தார். எதற்காக? நாம் தேவனை விசுவாசித்தோம். அவருடைய சால்வை அபிஷேகம் நம்ம இருந்து, கலப்பை உன் கையில், வேதம் உன் கையில் இருக்கணும், சால்வை உன் மீது, விசுவாசம் அபிஷேகம் உன் மேல் இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த எலிசா அந்த கலப்பையை தன் கையில் வைத்தானோ பிடித்தானோ, ஒரு நாளும் இந்த வேதத்தை ஒரு முறையாவது ஒரு அதிகாரமாவது சில வசனங்களையாவது நாம் படிக்க வேண்டும். இந்த வேதம் நம் கையில் இருக்க வேண்டும். சால்வை அபிஷேகம் நம்ம இருக்கும்போது அப்போது கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாப்பார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20, 21 வாசித்து நாம் முடிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்து உத்தரவு கொடு, அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா என்றான், உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்போ எலிசா கேட்குறான் எலியாவை பார்த்து, சரி கடைசியாக நான் என்னுடைய தாயும் தகப்பனை சந்தித்து விட்டு வருகின்ற புறப்பட்டு போகிறான். இது வரைக்கும் என்ன செய்ததை விட்டு விட்டு இப்போது எலியாவின் பின்னாலே போகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஒருவேளை உலகத்தோடு இருந்தோம், உலக காரியத்தோடு இருந்தோம், அதெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய வழியில் இந்த ஆண்டிலே நாம் நடக்க முயற்சி செய்கிற மகனாய் மகளாய் விருப்பமானாம். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். அப்போது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அழுத்து, ஏர் மாடுகள்லாம் அவைகளுக்கு இறைச்சியை சமைத்து ஜனங்கள் கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்து போனான். எலியா யாருன்னு தெரியாது, ஆனால் கூட எலியா தன்னுடைய சால்வை அவன் மேலே போட்ட உடனே ஒரு அபிஷேகத்தை பார்க்குறான். இப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் இன்னும் பார்க்கல. கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாத விசுவாசிக்கு பாக்கியம் பார்க்கல. எப்படி எலிசா இந்த எலியாவின் பின்னாலே சென்றானோ அதே போல நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு பின்னாலே நடந்து செல்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் உறுதியான விசுவாசம் உன்னை உயர்த்தும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இந்த முதல் வாரத்திலிருந்து இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டு உண்மையோடு அவர் பின்னாலே நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் உங்கள் வாழ்க்கையிலே எலிசா உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்த நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.